இன்று வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு. சோ அதிசார குரு பயிற்சி எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு குரு இப்பொழுது பயிற்சியாக போகிறார் அப்படின்னா, மகரம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகிய குரு அங்கே நின்று கொண்டிருந்தார். மகரத்திற்கு என்ன ஒரு நடந்த நிலை கடந்த பல வருடங்களாக அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி கிரகம் 2014 இருந்து அவர் தனக்கு சாதகம் இல்லாத உங்களுடைய வீட்டிற்கு 11 என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் அது லாபஸ்தானமாக இருந்தாலும் அதுவே பாதகஸ்தானம் சனி கிரகத்திற்கு, மகரத்தினுடைய சனி கிரகத்திற்கு அந்த வீட்டிலிருந்து எண்ணி வரக்கூடிய 11ஆம் வீடு லாபஸ்தானம் பிளஸ் பாதகஸ்தானம். சோ அதிக லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த தொழில் சடனாக ஒரு பெரிய ஒரு தொல்லையை கொடுத்து சரிவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு வேலை போய்விட்டது. இல்ல பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலுமே ஒரு தடை என்று சொல்லக்கூடிய நிலை. சோ இதனால அவங்களுக்கு ஒரு வருமான குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஏனென்றால் அவர்களுடைய ராசிநாதனுமே அங்கு பாதகஸ்தானத்தில் நின்று விட்டார். அண்ட் பொருளாதார நிலையிலுமே ஒரு சிக்கலான நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அங்கு இருந்து விட்டது. அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா ராசிநாதன் 12 மறைந்து விட்டார். இப்பொழுதுதான் ஓரளவிற்கு மகரத்திலேயே சனி ஆட்சி பெற்ற நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதையும் தாண்டி இவங்களுக்கு தனகாரகன் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வருட கிரகமாகிய குரு கிரகம் 12லேயே ஆட்சியாக நின்று விட்டார். சோ 12 விரையாதிபதி தன்னுடைய வீடாகிய அந்த வீட்டில் ஆட்சி பெறுவது எக்கச்சக்கமான விரயங்களை கொடுத்து விட்டது. அது ஒரு நல்ல ஒரு சுபவிரயமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பை கொடுத்தது அப்படின்னா, சிம்பிளி வருமானத்தை மட்டும் கட் பண்ணினாலே அதுவே பெரிய சுபவிரயம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு மருத்துவ செலவு இல்லாமல் வருமானம் மட்டும் இல்லை, அதனால கையில இருக்கக்கூடிய பழைய காசு சேமித்து வைத்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து சாப்பிடக்கூடிய நிலை வந்தால் கூட அதை நம்ம சுபவிரயமாக நல்ல ஒரு செலவாக கடவுள் கொடுத்த நல்ல ஒரு வழியினே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்க எல்லாரும் நான் எக்ஸாகரேட் பண்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏனென்றால் என்னுடைய ஜோதிட ஒரு நாலேஜ்ல எனக்கு கிடைத்த இவ்வளவு நாள் எனக்கு கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயமாக நான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேருக்கு 2-3 வருடங்கள் வேலை இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். ஆனால் பாத்தீங்கன்னா எந்த காசுமே அவங்களுக்கு செலவு அனாவசியமாக ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது குழந்தைகளை படிக்க வைத்து வீட்டுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், ஒரு சுபமான விஷயங்கள், குடும்ப வாழ்க்கையை ரன் பண்ணுவதற்கு பழைய காசை எல்லாம் எடுத்து அவங்க செலவழிச்சிருப்பாங்க. சோ அல்டிமேட்டா லாபம் எல்லாம் கரைந்து அவர்களுடைய அதாவது சேமிப்பு எல்லாம் 0 பேலன்ஸ்க்கு வந்தாலும் அது ஒரு சுபவிரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலையில் தான் கடவுள் உங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டும். இது அசுப விரயமாக நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு தேவையில்லாத ஒரு பிசினஸோ இல்ல ஒரு வேலை மாற்றமோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஏடாகுடமான விஷயங்களில் இவங்க அதாவது ஒரு மீடியேட்டராக இருந்து சாட்சிப்பை எடுத்து போட்டு மாட்டிக்கொண்டு பல லட்சம் அல்லது கோடிக்கணக்கில் கூட பணத்திற்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அக்கௌண்டபிளான நிலையில் மாட்டிக்கொண்டு தேவையில்லாமல் பணத்தை கட்டக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அந்த விரயம் அவர்களை மாட்டிவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். சோ இந்த மாதிரி இல்லாத நிலையில் ஒரு சுபவிரயமாக இருந்திருந்தால் கூட அது ஒரு நன்மையான காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ இதெல்லாம் தாண்டி இப்பொழுது உங்களுக்கு தனகாரகன் ஆகிய குரு தனஸ்தானத்திற்கு நோக்கி வரப்போகிறார். ராசியில் நீச்சமாக இருந்த குரு கிரகம் உங்களுடைய ராசியிலிருந்து அடுத்த வீடாகிய கும்பத்திற்கு அவர் போக போகிறார். சோ என்னதான் இருந்தாலும் மகரத்திலேயே ஆட்சி பெற்ற குருவை விட 2ஆம் வீட்டிற்கு செல்லக்கூடிய குரு ஓரளவிற்கு நன்மை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக நீச்ச கதியில் இருந்து அங்கு அவருக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறது அப்படிங்கறதுனால அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் பாசிட்டிவான சைடாகவே நம்ம எடுக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய குரு எந்தெந்த 3 வீடுகளை ஆக்டிவேட் பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தால், மகரமாகிய உங்களுடைய வீட்டிலிருந்து 6 என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, 8 என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி, 10 என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி. சோ இது ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 6, 8, 10 இந்த 8 மாத்திரம் விட்டுட்டீங்கன்னா 6 and 10 கனெக்ட் ஆனாலே செகண்ட் ஹவுஸ்ல இருந்து 2, 6, 10 கனெக்ட் ஆகிவிட்டாலே தொழில் கிடைத்துவிடும். சோ உங்களுக்கு புது தொழில் அமைவதற்கு உண்டான சரியான காலகட்டம். மகரத்தில் ரொம்ப சரியில்லாத வேலை போயிட்டு பல வருஷமா அந்த 7.5 சனியில நடுவில் சின்ன சின்ன வேலைகள் கிடைத்தாலும் அவங்களுடைய பழைய ஸ்டேட்டஸை மேனேஜ் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு சின்ன வேலையில தொந்தரவோட இருக்கக்கூடியவங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய வேலை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையாக கிடைப்பதற்கு உண்டான காலகட்டமாக இருக்கிறது. சோ புது வேலை கிடைப்பதற்கு, வருமானம் நல்ல விதமாக வர தொடங்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சோ இதை விட ஒரு முக்கியமான சந்தோஷம் ஒரு மிட் லைஃப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எதுவும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. சோ குழந்தைகளுக்கும் வேலை கிடைக்கும். சோ தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய
5ஆம் வீடு, அந்த வகையிலுமே அவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். தென் மகரத்திற்குமே திருமண பாகியம் அமையக்கூடிய காலகட்டம், மகரத்தினுடைய குழந்தைகளுக்கும் திருமண பாகியம் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். வீடு வாகனம் ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ரொம்ப சுமூகமான ஒரு நல்ல நிலை இருக்கலாம். வீடு சம்பந்தமான விரயங்கள் நிறைய கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க பெற்று வீட்டுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிம்மதியான வீடு இப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையை அந்த வீடு வாகனம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஏற்படுத்தும். இதே ஒரு நிலை உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கும். நான் இப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், நான் இப்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை, கொஞ்ச நாளாக எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ புது முயற்சிகள் எல்லாமே நீங்க ஜாபை தவிர மற்ற எந்த விஷயங்களிலும் அதிகமான ஒரு ஈடுபாடு காட்ட வேண்டாம். ஏன்னா உத்தியோகத்திற்கு உங்களுக்கு ப்ராமிசிங்கான நல்ல ரிசல்ட்ஸ் பாவங்கள் ஆக்டிவேட் ஆகிறது. ஆனால் அதை தாண்டி வேற எந்த புது முயற்சிகளும் இந்த 6 மாதம் ஆகிய ஒரு காலகட்டத்தில், அதிசார காலகட்டத்தில் நீங்க புது முயற்சிகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சோ வருமானம் வர தொடங்கக்கூடிய காலகட்டம், எஸ்பெஷலி அது யாருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆனால் கண்டிப்பாக வெளிநாட்டுல வேலை கிடைத்து அந்த உத்தியோகம் வெளிநாட்டில் அமைந்து அந்த வேலை வெளிநாடு மூலியமாக கிடைக்கக்கூடிய வேலையாகவும் வருமானமாகவும் கிடைப்பதற்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு, லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். சோ உத்தியோகம் வருமானம், வெளிநாட்டு உத்தியோகம் வருமானம் நல்ல ஒரு எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம்னு சொல்லலாம். லாபமும் இதில் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது அளவான லாபம் தான், ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு லாபம் இந்த கேது கிரகம் விருச்சிகத்தில் நிற்கும் வரை இவர்களுக்கு வராது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அளவான லாபம் இருந்தாலும் பொருளாதார நிலை இவங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு சர்ப்ளஸான நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இதை நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா தென் மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கணவனோ மனைவியோ அவர்களுக்கு உத்தியோகம் இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட வகையில் வருமானம் அதிகரிக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. உங்களுக்குமே மகரமாகிய உங்களுக்கு இத்தனை நாட்களாக உத்தியோகத்துல இருந்த தொல்லைகள் இதெல்லாம் முடிந்து இப்பொழுது ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய உத்தியோகமாக கிடைக்கும். சோ இவ்வளவு நாளா நீங்க வேலை பார்த்திருப்பீங்க, இப்பவும் நீங்க வேலை பார்க்க போறீங்க. ஆனா கடந்த கால வாழ்க்கையில் இந்த 7.5 சனியில ஒரு முக்கியமா ஒரு வேலை போன பிறகு நடுவுல கிடைச்ச சின்ன சின்ன வேலைகள்ல நீங்க இருந்த காலகட்டத்தில் அந்த பணம், பொருள், வருமானம் ஏதோ ஒன்று வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக அப்ப நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு சில வேலைகளுக்கு சென்று இருக்கலாம். அப்ப கிடைத்த வருமானத்திற்காக நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் அப்ப இருக்கக்கூடிய மனநிலையை விட அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சனை விட இப்போ கிடைக்கக்கூடிய ஜாப்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான மனநிலையும் அற்புதமான ஒரு சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகமாக கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. சோ ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கும் வருமானம் நல்ல விதமா கிடைப்பதற்கும் மகர ராசிக்கு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு இடமாற்றத்துடன் கூடிய வேலை வருமானம் ஏற்படும். அது மகரமாகி உங்களுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அவங்க ரிஷபராசியை குறிக்கிறார்கள். அவங்களுடைய தனம், குடும்பம், அதாவது தனம் அப்படின்னா வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். தென் திருமணத்துக்கு வெயிட் பண்ணக்கூடிய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண பாகியம் அமைந்து குடும்பம் எக்ஸ்பேண்ட் ஆகும். தென் அவங்களுக்கு இடமாற்றமும் ஏற்படும். உங்களுடைய குழந்தை உங்களோட இருந்தாங்கன்னா உங்களை விட்டு தள்ளி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டோட அவங்க உத்தியோகத்துக்கோ இல்லைன்னா மேரேஜ் லைஃப்ல கூட தனியா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற விதத்தில் ஏதோ ஒரு இடமாற்றம் அவங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் காட்டப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சோ அவங்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய வேலை அற்புதமான ஒரு முன்னேற்றத்துடன் ஏற்படுகிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழில் சீராக வளர்ச்சியடையும். மகரமாகி உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எதுவும் இருக்காது, சீரான வளர்ச்சியோட ஒரு நார்மலா ஸ்மூதா போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். தூக்கம் நன்றாக வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில நாட்களாக தூக்க பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதனால நிறைய மகர ராசிக்காரர்கள் திடீர்னு கடந்த 2 வருடங்களுக்குள்ள ஒரு பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனுக்குள்ள ஒரு அதிக ரத்த அழுத்தம், அதுக்கு மருந்தெல்லாம் எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். ஏனென்றால் எப்பொழுது தூக்கம் சரியில்லாத நிலையில் கிரகங்கள் இருக்கிறதோ கட்டாயம் அந்த நிலையில் மனிதர்களுக்கு பிபி வருகிறது. சோ இப்போது செவ்வாய் கிரகமும் ராகுவுடன் இணைந்து இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் உலகில் எல்லோருக்குமே நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ரத்த அழுத்தத்தில் ரொம்ப அதிகமான மாறுபாடு இருக்கிறது. எல்லோருமே அதை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது மகர ராசிக்கு ஒரு நல்ல நன்மை என்னன்னா தூக்கம் நன்றாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ உங்களுக்கு உங்களுடைய பிபி இந்த மாதிரியான ஒரு பிளட் ரிலேட்டடான கண்டிஷன்ஸ் எல்லாமும் நல்ல ஒரு
உங்களுடைய மெடிகேஷனுக்கு ரொம்ப ஒரு நல்ல சாதகமான ஒரு ஆரோக்கியமான நிலையை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். தென் 4ஆம் வீடு பற்றிய பயம் நீங்கும். ஸோ 4th house, அதாவது 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் புதுசாக நீங்க வாங்க வேண்டாம் அப்படின்னாலும், ஆல்ரெடி இருந்த வீட்டுல ஏதாவது தொல்லையா, நம்ம வீடு மாறணுமா, இல்ல இந்த கார் சரியில்லையா, இதோட ஒரு வாஸ்து சரியில்லையா, இல்ல கார்ல இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியில்லையான்னு நிறைய ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யோசித்துக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த குழப்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு காணாம போயிடும். ஏன்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டான தொல்லை அந்த பாவத்துல இருந்து கொண்டே இருந்தால்தான் அந்த பாவம் ரீதியாக நமக்கு ஏதாவது, நம்ம கார்ல அடிக்கடி ரிப்பேர் வந்துட்டே இருக்கு, நம்ம கார்ல ஏதாவது பிரச்சனையோ, இல்ல நம்ம அன்னைக்கு ஒரு கார்ல யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டோமே அதனால இப்படி ஒரு தொல்லையோ அப்படின்லாம் நம்ம யூஸ்வலா ஆஸ் வி ஹியூமன்ஸ் நம்ம இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு சம்பந்தமான இருந்த குழப்பங்கள், இந்த வீட்டுல நமக்கு வாஸ்து சரியில்லையோ அதனால்தான் குழந்தைகள் அவங்களுடைய முயற்சிகள்ல நிறைய தோல்வி அடைகிறாங்க, அவங்க நினைச்ச விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியல, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது இவ்வளவு நாட்களாக. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த 4 என்று சொல்லக்கூடிய வீடு சம்பந்தமான குழப்பங்கள் எல்லாமே அவங்களுக்கு தீர்ந்துவிடும். வாகனம் சம்பந்தமான குழப்பங்கள் எல்லாமே அவங்களுக்கு தீர்ந்துவிடும். சோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். இவர்களுடைய வாழ்க்கையில நல்ல சுய முன்னேற்றம், குழந்தைகள் வகையிலுமே நல்ல முன்னேற்றம், அவரவர்களுடைய லைஃபுக்கு தகுந்தாற் போல குழந்தைகள் வகையில் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வளர்ச்சி அடைய இருக்கிறது. இதுதான் மகர ராசிக்காரர்களுடைய அதிசார குரு பயிற்சியினுடைய நன்மைகள். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நீங்க எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.